இந்து என்னும் நாளிதழைத் தோற்றுவித்தவர் யார்? ஏ. டாக்டர் வரதராசலு. பி. ஜி. சுப்பிரமணிய ஐயர். சி. கோ. சாரங்கபாணி. சரியான விடை ஜி. சுப்பிரமணிய ஐயர். இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருது எது? ஏ. ஞானபீட விருது. பி. பால் சாகித்ய புரஸ்கார். சி. சாகித்ய அகாதமி. சரியான விடை ஏ. ஞானபீட விருது. இந்தியாவின் ஏவுகணையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. டாக்டர் அப்துல் கலாம். பி. டாக்டர் விக்ரம் சாராபாய். சி. எஸ். நம்பி நாராயணன். சரியான விடை ஏ. டாக்டர் அப்துல் கலாம். இந்தியாவின் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணையின் பெயர் என்ன? ஏ. பிரம்மோஸ். பி. ஆகாஷ். சி. அக்னி. சரியான விடை சி. அக்னி. இந்தியாவின் மான்செஸ்டர் என்று எந்த நகரம் அழைக்கப்படுகிறது? ஏ. கொல்கத்தா. பி. மும்பை. சி. சென்னை. சரியான விடை சி. மும்பை. இந்திய தேசிய கொடியை வடிவமைத்தவர் யார்? ஏ. பிங்காளி வெங்கையா. பி. சுரையா தியாப்ஜி. சி. காந்திஜி. சரியான விடை ஏ. பிங்காளி வெங்கையா. இந்திய அரசியலமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் எத்தனை? ஏ. 23 மொழிகள். பி. 21 மொழிகள். சி. 22 மொழிகள். சரியான விடை சி. 22 மொழிகள். இந்திய அரசியலமைப்பு எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. 1950. பி. 1947. சி. 1956. சரியான விடை ஏ. 1950. இந்திய விண்வெளியின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஏ. டாக்டர் அப்துல் கலாம். பி. டாக்டர் விக்ரம் சாராபாய். சி. டாக்டர் சதீஷ் தவான். சரியான விடை பி. டாக்டர் விக்ரம் சாராபாய். இந்தியாவின் ரயில்வேயின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஏ. கொல்கத்தா. பி. மும்பை. சி. புதுடெல்லி. சரியான விடை சி. புதுடெல்லி. இந்தியாவின் கணித தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யார்? ஏ. ராமானுஜர். பி. ஆரியபட்டர். சி. பிரம்மகுப்தர். சரியான விடை பி. ஆரியபட்டர். இந்தியாவின் தேசிய கொடி அதிகாரப்பூர்வமாக எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது? ஏ. ஜூலை 22, 1947. பி. ஜனவரி 26, 1947. சி. ஆகஸ்ட் 15, 1947. சரியான விடை ஏ. ஜூலை 22, 1947. Press subscribe and like button.